டாஸ்மாக் மதுபான கடைக்கு பூட்டு போட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை வடபழனியில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவில், பள்ளிக்கூடம், மருத்துவமனை அமைந்துள்ள பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடைகளால் பல பாதிப்புகள் ஏற்படுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட முயன்ற தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பால் குடிக்க வேண்டிய குழந்தைகள் சாராயம் குடிக்கிறார்கள், படிக்க வேண்டிய குழந்தைகள் குடிக்கிறார்கள். 6000 கடைகளில் 1000 கடைகள் பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒரு தமிழ் சமுதாயத்தை ஒழித்துவிட்டு என்ன அரசாங்கம் நீங்கள் நடத்தப் போகிறீர்கள்? வேதனையாக இருக்கிறது. வேதனையோடு சொல்கிறேன்.